ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் அகம் பதார்த்தாய சிவாய பரமாத்மனே நமக. யா மாயா மதுகைடப பிரமதினி யாமாஹி ஷோன்மூலினி யா தூம்ரேக்ஷண சண்டமுண்ட மதனி யா ரக்த பீஜாசினி யாசா சும்ப நிசும்ப தர்பதலினி யா சித்த லக்ஷ்மி பர சாச்சண்டி நவகோடி மூர்த்திசிகிதா மாம் பாது விஸ்வேஸ்வரி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீரியங் கரபாவகை தேஜஸ்வினா வதீதமஸ்து மாவித் விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஓம் ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்ய யுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்யா ஓங்கார மர்ம பிரதிபாதினீபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். பிந்து திரிகோண வசுகோண தசார யுக்ம மன்வஸ்ர நாகதல சம்யுத ஷோடசாரம் விருத்தத்ரயம் ச தரணீ சதரம் திரயம் ச ஸ்ரீசக்கரமேதத் உதிதம் பரதேவதயாக. भूमोस्खलितपादानां भूमिरेवावलम्बनं त्वयि जात अपराधानां त्वमेव शरणं शिवे. Okay. We saw the first three verses. அது மட்டும் திருப்பி ஒரு தரம் படிச்சுட்டு இப்போ we can take the நாலாவது verse. शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभुवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति. तनीयांसं पांसुं तव चरणभङ्गेरुहभवं विरिञ्जिः सञ्जिन्वन् विरचयति लोकानविकलम्. वहत्येनं शौरिः कथमपि सहस्रेण शिरसां हरः संश्रुत्यैनं भजति वसिदोद्धूलनविधिम्. अविद्यानाम् अन्धस्तिमिरमिहिरद्वीपनगरी जटानां चैतन्य स्तपकमकरन्दश्रुतिझरी दरिद्राणां चिन्ता मणिगुणनिका जन्मजलधौ निमग्नानां तंष्ट्रा मुररिपुवराहस्य भवति. இந்த மூன்று ஸ்தோத்திரங்கள்ல நம்ம தெரிஞ்சின்றது எப்படி பகவத் பாதாள் பராம்பிகாயான அம்பிகையை ஜெகன் மாதாவை பிரம்மசக்தி அப்படிங்கிற ஒரு ஒரு பிரமாணத்தை முதல்ல கொடுத்துட்டோம். சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தக பிரபவிதம். ஸோ அம்பாள் வித்த சிவனோட சேர்ந்து சிவசக்தியா இருக்கா அப்படிங்கிறத அந்த அந்த அத்வைத சாரத்தை முதல்ல வச்சுட்டார். ஏன்னா அம்பாள் வேற இல்லை, சிவன் வேற இல்லை, சக்தி அண்ட் சக்திமான். அது மாதிரி சக்திமான்னா அவனுக்கு சக்தி இருக்குன்னு அர்த்தம். அப்போ சக்தியை பர்சானிஃபை பண்ணி நம்ம நமஸ்காரம் பண்ணா கூட அது சக்திமானுக்கு தான் போகிறது. சக்திமானுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணா கூட அது சக்திக்கு தான் போகிறது. இது நம்ம திருப்பி திருப்பி பார்த்தோம். ஆனால் இதை ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். அப்பதான் ஒரு அந்த தாத்பரிய நிர்ணயம் நமக்கு வரும். சக்தி தான் பிரதானம், சக்தி உள்ள தெய்வத்தை தான் நம்ம தேடி போயின்னு இருக்கோம்.
ஏன்னா சக்தி தான் எல்லா பாவமாகவும் அபாவமாகவும் இருக்கு. அன்மேனிஃபெஸ்டாக இருக்கிறது சக்தி தான், மேனிஃபெஸ்ட் ஆகி ஒன்றை கிரியேட் பண்ணுறது சக்தி தான், நமக்கு தேவை சக்தி தான். அதனால சக்தி உபாசனைங்கிறது வந்து ஒரு ஒரு தனி செக்டர் இருந்தால் கூட, அதுக்கு அந்த பிரயோக விதிக்காக அவ மாதிரி வச்சிருக்கலாம் கூட, பக்தன் ஒருத்தர் இருந்தான்னா அவன் சாக்த உபாசகன் தான். அதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த முதல் ஸ்லோகத்தில் அந்த பரபிரம்மமான பிரம்மத்தின் சக்தியை ஆராதனை பண்றதுக்கும் ஸ்தோத்திரம் பண்றதுக்கும் நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப கூடமான ஒரு சக்தி, தன்னை பிரகடனப்படுத்திக்கிறது கிடையாது, எல்லாத்துக்குள்ளேயும் உள்ள இருக்கிறது. அது ஆத்மார்த்தமாக தெரிவிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆத்ம ஞான திருஷ்யம் இருந்தால் தான் வர முடியும். அதனாலதான் மகாதேவங்களான ஹரி, பிரம்மா, ருத்ரன் எல்லாருமே வந்து ஒரு நமஸ்காரம் பண்ண அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதுலயும் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு வந்து புண்ணியம் இருக்கு, கிஞ்சித் இருக்கு, ஏன்னா அந்த புண்ணியம் இருக்கிறதுனால தான் இது நம்ம கேட்டுன்னு இருக்கோம் அப்படின்னு உறுதி பண்ணிட்டோம். ரெண்டாவது ஸ்லோகத்துல தனியாம்சும் பாம்சும், பாம்சும்னா அந்த பாததூளி, ரொம்ப சின்னதான பாததூளியே இருந்தா போறோம். ஏன்னா அம்பாளை வந்து ஃபுல்லா டு பிஹோல்ட் அம்பாள் நமக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லை. நம்மளுடைய அறிவும் கம்மி, நம்முடைய மன விசாலமும் கம்மி, புத்தி விசாலமும் கம்மி. அதனால நம்ம காம்ப்ளிகன் பண்றதுக்கு அம்பாளோட பாத அரவிந்தமே போறோம், பாத அரவிந்தம், பாத கமலமே போறோம். என்ன பாத கமலத்தை பிடிச்சினா தான் நிழல் கிடைக்கும், ஒரு ஒரு ஆதரவு கிடைக்கும். அதனால எப்பவுமே சரணாகதி தான் ரொம்ப முக்கியம். அந்த சரணாகதியிலையுமே அந்த பாதத்தை கூட தாயக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. ஏன்னா மகத்யேனம் சௌரிகி கதமபி சகஸ்டேன சிரசாம், மகாவிஷ்ணு கூட எப்படியோ கஷ்டப்பட்டு தான் 1000 தலையை வச்சுட்டு அம்பாளுடைய பாதத்தை வழியே தலையை தாங்கிட்டாருன்னா, நம்மளால அதை வந்து பிரார்த்தனை பண்ணி மனசுல ஏத்திண்டு தலையில் வச்சுக்க முடியுமோ? ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால அதுலேருந்து விழக்கூடிய ஒரு சின்ன மகரந்தமானது இந்த பாதத்தூளி, அது கிடைச்சா போருமே அப்படின்னு ஒரு ஒரு பிரார்த்தனை. ஆனா அது அது கிடைச்சி என்ன பிரயோஜனம், அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நம்ம பார்த்தோம் ஒரு ஜடசக்திக்கு வந்து எப்படி ஒரு சாங்கித்யம் வந்துடுறதுங்கிறது. ஆற்றுல பூஜை ரூமில் ஒரு பலகாயில் உட்காந்து நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம், ஒரு இது பண்ணோம், அந்த பலகாய்க்கு ஒரு சாங்கித்யம் இருக்கு, அந்த பூக்கு ஒரு நிர்மாலயத்துக்கு ஒரு சாங்கித்யம் இருக்கு. ஆனால் தெய்வ சம்பந்தம் இருந்தாலே சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம். ஒரு சத்புருஷாலோட சத் விஷயத்தோட கலந்துக்கும் போதே நம்ம துர்வாசனை எல்லாம் போயிடும். ஸோ இதனாலதான் வந்து நம்மளுடைய சனாதன தர்மத்தில் வந்து ஒரு உயிர்ப்பான ஒரு ஒரு உருவத்தை தான் வணங்கணும்னு கிடையாது. ஒரு கல்லை கூட வணங்குவோம், ஒரு மரத்தை வணங்குவோம், ஏன்னா ஒரு மஞ்சப்பொடியில் பிடிச்ச ஒரு ஒரு சின்ன ஒரு பிள்ளையாரை வணங்குவோம். ஏன்னா ஜடசக்தி சிச்சங்கு பார்க்கறது ஆத்மா நாத்ம விலட்சணம் பண்றது எதுக்குன்னா, நமக்கு இருக்க ஒரே ஒரு சாதனம் வந்து அவேர்னஸ் தான், சிச்சக்தி தான். சிச்சக்தி இருந்தால் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அதனால வந்து அந்த சிச்சக்தி விலாசம் வரத்துக்காக அனாத்மா, ஜடசக்தி, பிரகிருதி அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கோம். அதனால அது 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 கீழ்மையானது மேல்மையானது கிடையாது. ஏன்னா எல்லாமே அம்பாளோட பாதத்தோழிலிருந்து வந்தது இல்லையா? அதனால ஒரு வேதாந்தமான இந்த உபாசனை பண்ணும்போது நமக்கு ஆத்மா அனாத்ம விலட்சணம் கிடையாது, ஜடசக்தி சிக்சக்தி விலட்சணம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த சத்ஸ்வரூபம், சிஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால இந்த பாத தூளி வந்து கிடைச்சா போறோம். அதை வந்து ப்ரூவ் பண்ணதுக்கு என்ன பண்ணார் அவர்,
அதை வச்சுட்டே பிரம்மா உலகத்தெல்லாம் படைச்சுட்டார். நவிகலம் ஒன்று 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 மோதாம படைச்சார், திறமையா படைச்சார். விஷ்ணுவை தாங்கின்றார், ருத்ரந்தெல்லாம் உடம்புல பூசின்றார். அது நமக்கு ரெண்டு விஷயம் புரிஞ்சுது. திரவிய சக்தி அம்பாள் கொடுத்துருவார். திரவிய சக்தினா கிரியாசக்தி, அதையும் கொடுத்துருவார். ஞான சக்தி கொடுத்துருவார். ஏன்னா எப்படி பிரம்மா எப்படி நீட்டா எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கார். நீங்க நினைச்சு பாருங்க, ஏன்னா we cannot make anything at all. We only modify things. ஒரு 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 சாதாரண ஒன்று எழுதுறதுக்கு முடியுமானால எப்படி ஒரு பூ மலர்றது, எப்படி ஒரு காய் கனியா போறது, எப்படி தண்ணி அப்படியே ஆவியாகி மேகத்துக்கு போய் மழையா கொட்டுறது, எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது நம்ம பார்க்கறதே இல்லை. ஏன்னா நமக்கு ரொம்ப பிஸி, நம்மளுடைய உலக விஷயங்கள். நம்மளே ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு அதில் நம்ம ஈடுபட்டு நம்ம அதில் போயிட்டு இருக்கோம். தைத்திரிய உபநிஷத்து தான் கேட்கறது, நல்லா பண்ணிட்டு இருக்க, தலையை குனிஞ்சிட்டு மேலே பாரு, நட்சத்திரம் இருக்கு, வானம் இருக்கு, இதெல்லாம் வேண்டாம் உனக்கு. நட்சத்திராணி ரூபம் அஸ்வினோ யாத்தம் இஷ்டம் மனுஷான அமம் மனுஷான, எல்லா நட்சத்திர ரூபமா இருக்கிறது நான் தான், என்ன பாரு, உனக்கு வேண்டியெல்லாம் தரேன் அப்படிங்கிற. எனிவே எதுக்கு சொல்றேன்? ஸோ அதில் அந்த 2வது ஸ்லோகத்தில் அந்த பாதத்து ஒளியை மட்டுமே நமக்கு கிடைச்சா கூட போறோம். இச்சாசக்தி வந்துடும், கிரியாசக்தி வந்துடும், ஞானசக்தி வந்துடும், சக்தி வந்துடும். அப்போ ஸோ அப்புறம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அதுக்காக 3வது என்ன பண்ணார் அவர்? நீ சுவாமியை வேண்டிக்கோ, அம்பாளை வேண்டிக்கோ, அம்பாவோட நாமத்தை சொன்னாலே அவித்யானாம் அந்தஸ்திமிரமிகிற தீப நகரி. எப்படி ஒரு இருட்டான ஒரு இடத்துல ஒரு தீவுல ஒரு ஜெகஜோதியா ஒரு சூரியன் வெளில வரும்போது எப்படி அந்த ஐலண்ட் எப்படி கோல்டா மாறிடுறது, வெளிச்சமா மாறிடுறது, அது மாதிரி அவித்யானாம் அந்தஸ்திமிர மிகிர தீப நகரி ஜடானாம் சைத்தன்ய ஸ்தப மகரந்த சுதிஜரி. அதாவது அப்படி அறிவை தேடிட்டு இருக்கீங்கன்னா உனக்கு அந்த சூரியன் மாதிரி அறிவு பிரகாசம் வந்துடும். அறிவு இருக்கோ இல்லையோ, தாமசத்தால நீ இருக்க, ஜடமா இருக்க, உற்சாகம் இல்லாம இருக்க அப்படின்னா உனக்கு சைத்தன்ய ஸ்தபக மகரந்தம், அப்படி தேன் வர்ற மாதிரி, அந்த பூங்கொத்துலேருந்து வரக்கூடிய தேன் மாதிரி உனக்கு அந்த இனிமையான நறுமணத்தோட ஒரு உற்சாகமான ஒரு அமைப்பு வந்துடும். தேன் ஒழுகுன்னு அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்னா சத்சங்கம் வரும். யாராவது கூப்பிடுவா, என்ன உட்காந்துட்டு இருக்க, கமான், கவலைப்படாத, வெளில போகலாம் வா, வாக்கு போகலாம் வா, அங்கே போகலாம். உற்சாகத்தை தூண்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திரியை எப்படி விளக்கல உள்ள போகும்போது ஏற்றி விடுவோம், அது மாதிரி மெதுவாக தூண்டி விட்டு ஒரு மென்டரிங் அது நடக்கும். நமக்கு என்னன்னா, நமக்கு இதெல்லாம் நடக்கிறது, நமக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பக்குவம் இல்லை, ஒரு அகங்காரம் வந்துடுறது. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு லைஃப்ல. யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவா, ஒரு டைரக்ட் பண்ணுவா, அதெல்லாம் ஒரு தெய்வ சங்கல்பம் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. அதுதான் அந்த மாதிரியான ஒரு விசால மனப்பான்மை இருந்ததுன்னா, இஃப் யூ லுக்கிங் ஃபார் இட், யூ ஹேவ் இட் சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? தரித்திரானாம் சிந்தாமணி கூட நிகா ஜன்ம ஜலத்தோ. தரித்திரானாம், உனக்கு ரொம்ப தரித்திரமா இருந்ததுன்னா, வறுமையா இருந்ததுன்னா, உண்மையாவே வறுமையா இருக்கலாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா, ஏதோ ஒரு தெய்வ கைங்கரியம் பண்ணிட்டு, சமூக சேவை பண்ணிட்டு, தனக்காக சம்பாதிக்காம ஏதோ பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா அவள் குடும்பம் இருக்கு, குடும்பத்தை கவனிக்கணுமே, அப்ப என்ன பண்றது? ஆனா பொது வாழ்க்கையும் ஈடுபடணுமே, அப்ப என்ன பண்றதுன்னா அம்பாளே ஒரு கருணை கொடுத்துருவாளாம். நமக்கெல்லாம் ஒன்றுக்கு உதாரணம் பார்த்தோம். இப்படி இந்த பாஸ்கர் ராயருக்கு இது பண்ண கனகதாரா ஸ்தோத்திரம் பார்த்தோம். சுவாமி தேசிகர் அவர் இப்படிதான் பண்ணார், அவர் ஒரு கனகதாரா பண்ணார், நிறைய கனகதாரா நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பொய் கிடையாது, இதெல்லாம் எக்ஸால்டேஷன் கிடையாது, ஹைப்பர்போல் கிடையாது, நிச்சயமாக நடக்கும். அதனால
ஒரு நல்ல காரியம் சத்சங்கம் பண்ணும்போது இது பண்ணா அது பண்ண சம்பாதிக்க முடியாதேங்கிற ஒரு அந்த ஒரு இதுல what do you call it? அந்த இந்த இரண்டுக்கும் நடுவில் மாட்டின்னு முழிக்கிறது வந்து நாட் கரெக்ட். டூ ஒன் திங், எது நடக்கிறதோ பண்ணுங்க. அப்படி பண்ணி கூட அப்படி ஒரு வருமானம் இல்லை போறலைன்னா அம்பாள் வில் கிவ் யூ. சில சமயம் நமக்கு எல்லா வருமானமும் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும். ஆனால் மனசில் வந்து ஒரு ஒரு ஏழ்மை இருக்கும், மனசில் வந்து ஒரு தாரித்யம் இருக்கும். எப்போவுமே இதாக வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அந்த தரித்திரனுக்கும் கொடுப்பாளாம் அப்படியே. பரவாயில்ல, உனக்கு அதானே வேணும், உனக்கு நல்லது பண்ற, நீ என்னை வேண்டிக்கிற, உனக்கு தரேன். அதை சிந்தாமணி குணனிக்கா ஒரு மாலை. அதாவது மாலை வந்து ஒரு பூ இல்லை, நிறைய பூ இருக்கும். இது மணி மாலை. ஒரு மணி இல்லைன்னா ஏகப்பட்ட மணி. அந்த ஒரு மணி சிந்தாமணி. வாட் எவர் யுவர் சிந்தம், இஷ்டம் மனிஷான அமும் மனிஷான சொல்ல இல்லையா, தச்சம் யோரா ருணிமகே காதும் யஜ்ஞாய காதும் யஜ்ஞபதகே தைவி ஸ்வஸ்தி. சீது இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாத்துக்கும் சொல்லுவா. கோவில்லாம் கட்டுப்பேள் யஜ்ஞத்தை சொல்லுவா. தச்சம் யோப ஆவ்ருணீமகே. Touch means that. Shamay means this time. This time and the future, ஆவ்ருணிமகே. Let it, good things will come. இப்போலேருந்து வருங்கால வரைக்கும் குட் திங் வரட்டும். காதும் யஜ்ஞா, இது யஜ்ஞத்துக்கு குட் திங் வரட்டும். யஜ்ஞபதிக்கு யஜ்ஞத்தை நடத்துறவர்களுக்கு குட் திங் வரட்டும். காதும் யஜ்ஞபதியே தெய்வீ ஸ்வஸ்திரஸ்துனக. சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்றாளே சுவாமி, அந்த சுவாமிக்கு நல்லது நடக்கட்டும். பாருங்க என்ன மாதிரியான ஒரு பிரேயர். ஸ்வஸ்டு மனுஷ் எல்லாம் ஊர்துவம் ஜிகாதி பேஜி. அது நமக்கு மருந்தா இருக்கக்கூடிய தாவரங்கள்லாம் வளரட்டும். சரி, நம்மளுடைய பிரேயர் எல்லாமே வந்து எனக்கு குழுனே கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் எனக்கு 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 அருள் தரக்கூடிய தேவதாவும் நல்லா இருக்கட்டும். இந்த மாதிரியான ஒரு பரோபகார சிந்தனையோட பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம தரித்திரமா உலக பார்வையில் இருந்தால் கூட தரித்திரானாம் சிந்தாமணி கூட நீங்க உனக்கு தேவையான நடந்துடும். ஏதாவது வரும், சம்படி வெல்கம். எப்படி இந்த கோயிலில் கட்ட போறேன் அப்படின்றப்ப யாராவது வருவா, இந்த கோயிலுக்காக கொடுக்குறேன். அது மாதிரி ஒரு விஷயங்களும் அப்படியே சுவாமி கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கும். அப்புறமா என்ன சொன்னார், ஜலதோ நிமத்னானாம் தமஸ்ரா முடிவு. சரி, இதெல்லாம் பண்ணா கூட சம்சாரத்தில் இருக்கேனே, அதையும் தப்பிக்கணுமே. ஞானம் இருக்கு, பணம் இருக்கு, பக்தி இருக்கு, ஆனால் அந்த பாவ புண்ணியங்களை பண்ணிகிட்டே இருக்கேனே, எனக்கு என்ன கதி அப்படின்னா அதுக்கு நமக்கு வேற வழியே கிடையாது. வி நீட் குரு கடாட்சம் வேணும், ஆத்மஜான பிரகாசம் வேணும், பகவானோட கிருப்பை வேணும். அதுக்காக தான் அம்பாள் என்ன பண்றாலாம், கவலையப்படாத. நீ விரும்பலையோ என்னோட வரத்துக்கு, நீ அதை நீ கேட்டுட்டோ இல்லையோ, அதை ஆசைப்பட்டுட்டோ இல்லையோ, விடுதலை பண்ணணும்னு உன்னை எப்படின்னா, எப்படி வராக அவதாரத்தில் வந்து மகாவிஷ்ணு கடலுக்குள்ள போய் அங்க மூழ்கின்னு இருக்கிற பூமாதேவி அப்படியே தன்னுடைய கொம்பால தூக்கின்னு மேல வந்தாரோ, there is no option. அம்பாள் நான் வரல, உன்னை நான் லிஃப்ட் பண்ணணும், கை தூக்கி விடணும் ஒன்று அப்படின்னு தூக்கின்னு மேலே வந்த மாதிரி அம்பாளோட பாதத்தூளி ஏதாவது ஒரு விஷயமா வந்து, ஒரு ஆத்ம ஞானமா வந்து, ஒரு குரு கடாட்சமா வந்து, ஒரு ஒரு சத்பந்துவா வந்து நம்மளை கரையேறி விட்டுரும். ஸோ இப்படி இந்த 3 ஸ்லோகத்தில் நம்ம வந்து இந்த பாத தூளியை நமஸ்காரம் பண்ணால் நமக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வரத்துக்கு வாய்ப்பு வந்தது. சரி, இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்சிடுத்து, எனக்கு தெரிஞ்சிடுத்து, நான் இனிமேல் அம்பாளத்தை பிரார்த்தனை பண்ண போகிறேன். எப்படி பிரார்த்தனை பண்ணுறது, அது இனிமேல் வரப்போகுது. எனக்கு வந்து நிர்குணமாக பிரார்த்தனை பண்ண முடியாது. எனக்கு அந்த அந்த சிந்தா சக்தி இல்லை. எனக்கு ஒரு ஒரு உருவம் வேணும், ஒரு ஒரு நாமம் வேணும் அப்படின்னு கேட்குறேன். அப்படி கேட்கும்போது உனக்காக நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெக்ஸ்ட் மந்திரம் பார்க்கலாம்.
त्वद्धन्य पाणिप्याम् अभयवरदो दैवतगण त्वमेका नैवासी प्रकटितवरा भीत्य विनया भयात्रादुं धातुं फलमपि वाञ्छा समधिकं शरण्ये लोकानां तविहि शरणावेव निपुणौ त्वदन्यः पाणिप्याम् अभयवरदो दैवतगणः त्वमेका नैवासी प्रकटितवरा भीत्य विनया भयाद्रादुं तादुं फलमपि वाञ्छा समधिकं शरण्ये लोकानां तविहि शरणावेव निपुणौ உன்னிலும் வேறான தெய்வ வடிவலாம் பல உருவய கரமுடையதாய் உன்னதம் நீ ஒருவள்தான் அபய முத்திரை உருவிளம்பரங்களிலதாய் என்னவெனிற் பீதியற வேண்டுவதன மேலதிகம் எல்லாம் தருகிற திறமையால் மின்னுமடி என்னதென்னும் மெய்யறிவு காண புகழ் மிசையுள்ள அடிமர்களே. இதுல என்ன ரொம்ப பகவானுடைய கவிநயமும் இருக்கு, அந்த பக்தியோட அந்த ஒரு இன்னும் நல்ல பக்தனா இருந்தாலே ஒரு இது வந்துடும். ஒரு அம்பாள் இருக்கா அப்படின்னா ஒரு சாதுரியம், வாக்கு சாதுரியம் மட்டும் வந்துடும், ஒரு தைரியம் வந்துடும். அம்பாளே கேள்வி கேட்குற மாதிரி தைரியம்லாம் வந்துடும். இங்க என்ன பண்றாருன்னா, நான் உன்னைத்தான் நம்பின்னு இருக்கேன், உன்னைத்தான் நான் தொழ போறேன். ஆனா உன்னை வந்து பார்த்த நீ என்னமோ 4 கையிலையும் பூ, பழம், கரும்பு எல்லாம் வச்சுட்டு சிரிச்சுன்னு சமத்த உட்காந்துட்டு இருக்க. ஏதோ ஒரு இவன் கஷ்டப்படுறானே, உதவி பண்ணணுமேன்னு அதுக்கான ஒரு சமிக்ஞையும் கிடையாது அவன்கிட்ட. இப்போ நம்ம ஒருத்தர் பார்க்க போகிறோம், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு போனோன்னா அவர் வாழ்க்கை நல்லா நிம்மதியாக கண்ணை மூடிண்டோ இல்லை கண்ணை திறந்துட்டோ சிரிச்சுட்டு எங்கேயோ உட்காந்துருந்தான்னு வச்சுங்களேன். என்னடா நான் வரேனேன்னு ஒரு பதட்டம் வேண்டாமா, உனக்கு என்னப்பா வேணும் தரேன்ப்பான்னு கையற்றின்னு வர வேண்டாமா, நம்ம எப்படி கேட்கறது இல்லையா? அதான் சொல்றாரு இவர். அதாவது தன்யா பாணிப்பியாம் அபயவரதோ தெய்வத கணக, தெய்வ கணக, எல்லா சுவாமிகள்லாம் எல்லா தெய்வங்கள்லாம் இருக்கு. எந்த தெய்வங்கள்லாம்? அதாவது உன்னை விட அது உன்னை வந்து உனக்கு வேறான அது துவதன்ய அந்யக, இந்த அந்த பதம் வந்து ஃபிஃப்த் கேஸ் பஞ்சம விபக்தி. உன்னை காட்டிலும், உன்னை விட, அந்யக வேறான தெய்வங்கள், ஒரு தெய்வங்கள்ல தெய்வத கணக, நிறைய கூட்டம் கூட்டமா தெய்வங்கள், மூர்த்திகள் இந்த பக்கம், நவசக்திகள் இந்த பக்கம், அஷ்டதிக் பாலர்கள் இந்த பக்கம், வசுருத்ரான் இந்த பக்கம், நவகிரகங்கள்னு ஒரு கூட்டம், ஏகப்பட்ட சுவாமிகள் இருக்கா. சரி, இதுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு கான்டெக்ட் வேணும். இப்போ நம்ம சுவாமியை இப்போ நமஸ்காரம் சுவாமி இவனுக்கு என்ன வந்திருக்கு, இந்த சிஷியனுக்கு எனக்கு அம்பாளுடைய பாதத்தோழி வேணும்னு புரிஞ்செடுத்து, அதனால எனக்கு இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி கிடைக்குங்கிற ஒரு பிரமாணம் கிடைச்செடுத்து, இப்போ நான் அம்பாளை உபாசிக்கணும், எப்படி உபாசிக்கிறதுன்னு அம்பாளோட வடிவத்தை தேடின்னு இருக்கான். இது மாதிரி பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வரணும்னாலே நமக்கு புண்ணியம் பண்ணிக்கணும் இல்லையா? அது நம்ம பார்த்துட்டோம், முதல் சொல்றதே சொல்லிட்டோம். அப்படி புண்ணியம், அதுக்கு பேரு சுகிருதம் பேரு. பகவான் சொல்ற கீதையில, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ரிதினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானிச்ச தவர்ச்சக. 4 பேர் இருக்கா. ஒருத்தர் என்ன பண்ணுவான், நான் புண்ணியம் பண்ணவன் சொல்றேன், புண்ணியம் பண்ணவன் என்னை வந்து நமஸ்காரம் வருவான். ஒருத்தன் ஆர்த்தக, ஆர்த்தனை கஷ்டம் துன்பத்தில் இருக்கான், அவன் வருவான் என்கிட்ட. ஏன்னா துன்பம் வந்தால் தானே நம்ம சாமிகிட்ட போக போகிறோம், அவன் வருவான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான்னா அர்த்தார்த்தி,
அர்த்தம்னா வந்து இங்க வந்து ரிசோர்சஸ். அர்த்தினா அது விருப்பம். அது ரிசோர்சஸ்ல விருப்பம். அதாவது சுகத்துல விருப்பம், போகத்துல விருப்பம். ஸோ ஒருத்தனுக்கு துன்பம், அதனால சுவாமியை கும்பிட போறோம். இன்னொருத்தனுக்கு ஒருத்தங்க தான் நீங்களே வச்சுக்கோ. நீங்க உங்களுக்கே 2 பேருமே துன்பம் வரும்போது சுவாமியை கும்பிட போவோம். ஒரு சுகம் வேணும் அப்படின்னா சுவாமி கும்பிட போவோம். அர்த்தாத்தி. ஆனா ஏன் துன்பம் வந்தா ஏன் சுவாமி கும்பிட போறோம்? அப்படின்னா, அது அதுக்கப்புறம் 3 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு துன்பம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நான் துன்பம் இருக்குன்னு தெரியலன்னா, உங்களுக்கு வந்து துன்பமே இல்ல அது. இல்லையா? அதனால அந்த மாதிரியான ஒரு ஒரு சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு வேணும். இல்ல துன்பம் வரப்போறதுங்கிற ஒரு ஒரு ஐடியா வேணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு விவேகம் வேணும். எனக்கு துன்பம் இருக்கு. நான் துன்பத்தில மாட்டின்ட்டு இருக்கேன். துன்பம் வந்தா ஏன் சுவாமிய போய் நமஸ்காரம் பண்ண போறோம்? அப்படின்னா, ஒண்ணு இந்த துன்பத்துக்கு ஒரு முடிவு உண்டுன்னு ஒரு நிச்சயம் இருக்கணும். இது முடியவே முடியாது. அதனால தான் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முட்டாள்தனமா சுவாமிகிட்ட போய் நான் வந்து சாகவே கூடாது. அவனுக்கு மரணம்னா என்னன்னு தெரியாம. ஒரு சுவாமியும் குடுக்க முடியாது அத. ஏன்னா, ஏன் குடுக்க முடியாது? ஏன்னா நீ கேட்கிறியேடா, உனக்கு மரணமே கிடையாதுப்பா. இல்லாத கொண்டு வா அப்படின்னா என்ன பண்ண முடியும்? என் உடம்பு அழியாம இருக்கணும்னு கேட்கறது வேற விஷயம். நான் சாகக்கூடாது அப்படின்னா, உனக்கு சாவே கிடையாதே. நான் என்ன பண்ண முடியும்? அப்போ சுவாமியால குடுக்க முடிஞ்சத குடுப்பார். அப்போ நமக்கு பார்த்தோம் இந்த கஜானனம் பூதகநாசவிதம் கபித செம்பு பலதார பட்சம் உமாசுதம் சோக விநாச காரணம் பார்த்தோம். சோக விநாசம்னு வந்திருக்கு அப்போ. அது அது மந்திரம் அது. அப்படின்னா துன்பத்துக்கு முடிவு இருந்தே ஆகணும். அந்த பிரமாணம் இல்லைன்னா கூட ரீசனிங் படுத்துங்க. ரீசனிங்னா என்ன? வாட் எவர் கம்ஸ் வில் கோ ஃபார் ஷூர். திஸ் இஸ் நாட் வேதாந்தம், ஜஸ்ட் நார்மல் மெட்டீரியல் சயின்ஸ், வேர்ல்ட்லி சயின்ஸ். What comes in will go. It'll change, டிஃபார்ம் ஆகும், டிகே ஆகும், போயிடும். போகத்தான் நம்ம ரொம்ப முயற்சி பண்ணுவோம். போகலைன்னா ஐயோ இன்னும் போகவே இல்லையே, எக்கலாஜிக்கலி அன்ஃப்ரெண்ட்லியாக இருக்கு, எப்படி அழிக்கிறது இதை, பயோகிரேட் எப்படி பண்ணுறது? ஸோ அழிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ருத்ரம் தேடின்னு இருப்போம். ஸோ அதனால துன்பம் நிச்சயமாக போயிடும். ஸோ 2வது விஷயம் நமக்கு புரிஞ்சிடுது. நமக்கு துன்பம் இருக்கு முதல்லது, துன்பம் போயிடும். போறதுக்கு ஔஷதம் மருந்து யாருன்னா சுவாமியோட கிருப்பை. எதுக்கு சுவாமியோட கிருப்பை? ஏன்னா நான் நல்லா படிச்சிருக்கேனே. ஏன்னா படிச்சதுல எனக்கு தெரிகிறது. நான் தப்பு பண்ணாலும் தப்பு அனுபவிச்சே ஆகணுமே. போன ஜென்மத்துல பாவம் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த பாவத்தை அனுபவிச்சே ஆகணுமே. சுவாமிகிட்ட கேட்டா அவர் என்ன பண்ண முடியும்? ஜட்ஜ் எனக்கு இம்ப்ரெஷன் குடுத்திருக்காருன்னா, அதான் அதான் ஃபைனல் லான்னா அவர் ஜட்ஜ் என்ன பண்ண முடியும்? ஐ கேன் அப்பீல் இட். அதுலயும் ஒரு தாத்பரியம் இருக்கு. எஸ், எனக்கு வந்து எனக்கு புரியறது, நான் மீமாம்சிகவாதி, கர்மம் தான் முக்கியம். என் கர்மத்தால் நான் கஷ்டப்படுறேன். அதனால இந்த கஷ்டத்தை ஏத்துக்கிறேன். ரொம்ப சௌக்கியம். ஏத்துண்டாதான் ரொம்ப சௌக்கியம். ஏன்னா அதுதான் ஞானத்துக்கு வழி. ஆனா ஏத்துக்க முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அப்படி தாபப்படுறதுல என்ன பிரயோஜனம்? அது தீர்க்கணுமே. அதனால அப்போ நீங்க சுவாமிகிட்ட போங்க. சுவாமியால பண்ண முடியுமான்னு கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஆனா அப்படி நம்ம கேட்டோம்னா அதுக்கும் காரணம் இருக்கு. சுவாமி எப்படி பண்ணுவார்? அவரோட சட்டத்தையும் மீறக்கூடாது, நமக்கு தண்டனையும் குறைக்கணும். என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதில் தான் நமக்கு வேதாந்தம் ஹெல்ப் பண்றது. நம்முடைய கஷ்ட அனுபவங்கிறது என்ன? காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறேன், 9:30 மணிக்கு படத்துக்கு போயிடுறேன். அப்ப இந்த 6லேருந்து 9:30க்கு நான் படுறதெல்லாம் கஷ்டம் தான் கஷ்டமா லைஃப்ல? தூக்கத்துல ஒரே சிம்ம சொப்பனமா வர தூங்கவே முடியல எனக்கு தினம். கஷ்டம் இல்லையா அது? ஸோ நம்மளுடைய கஷ்டங்கள் அனுபவம்ங்கிறது வந்து வாழ்க்கை ஒரு அனுபவ தார. இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறது, அனுபவங்கள் தான், அனுபவத்தோட சங்கிலி தான் வாழ்க்கை.
ஒரு அனுபவம், அடுத்த அனுபவம், அடுத்த அனுபவம், அடுத்த அனுபவம். அந்த அனுபவம் முடிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. அதனால தான் ஒவ்வொரு சங்கிலியோட இதுவும் நல்ல அனுபவமா இருக்கணும். நல்ல வாழ்க்கைக்கு தேர்ஃபோர் நல்ல அனுபவம் வேணும். நல்ல அனுபவம் வேணும்னா நல்ல சுற்றம் வேணும், நல்ல உறவு வேணும், நல்ல நட்பு வேணும். ஸோ அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அந்த அனுபவம் தானே இவனுக்கு, இந்த அனுபவத்துல இவனுக்கு பிராரப்தத்துல தப்பு பண்ணியிருக்கான். இவன் கஷ்டப்படணும்னால இப்ப கஷ்டம் நடக்கிறது. இப்ப கஷ்டம் தாங்க முடியாம வந்து என்ன கேட்கிறான் இவன். பக்தனா இருக்கான். நானோ கருணாமூர்த்தி. இவன் என்ன பண்றது இவன? போனா போறது. என்ன பண்ண இவனுக்கு வந்து ஒரு துர்ஸ்வப்னம் இன்னைக்கு வரும். சொப்பனத்துல இவன் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகி கஷ்டப்படுவான். அன்னைக்கு பார்த்தா ஒரு சொப்பனம் வருது. முழிச்சுட்டாச்சு. ஒரே கவலை. இப்படி ஆயிடுத்து எனக்கு. அப்படின்னா ஒரு கஷ்டம் போயிடுது. நீங்க அனுபவிச்சல அந்த அனுபவத்தை. லாவ் ஆஃப் கர்மாவும் கம்ப்ளீட் ஆயிடுத்து. கிருபையும் வந்துடுது. ஸோ அதனால இந்த மாதிரியான சஸ்பிஷன் நமக்கு வேண்டவே வேண்டாம். நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ஸ்ரத்தை தான் முக்கியம். பட் அப்படி கேட்க ஆரம்பிச்சா வேதாந்தத்தோட துணையை வச்சுட்டு இதை சால்வ் பண்ணணும் நம்ம. அதனால ரொம்ப நியாயம்தான். துன்பம் வந்தா போய் சுவாமிகிட்ட கேட்கறது கரெக்ட். ஸோ இதனால எனக்கு நான் சுவாமிகிட்ட போய் கேட்குறேன். இன்பத்துக்காக சுவாமிகிட்ட போகணும், போகத்துக்கு சுவாமிகிட்ட போகணும் அப்படின்னா இதே ஆர்குமெண்டே சொல்லலாம். நான் புண்ணியம் பண்ணிருக்கேன், எனக்கு போகம் வரணும்னு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு உண்மையான ஆர்குமெண்ட் இருக்கு. நீங்க உங்களோட இன்டென்சிட்டியை பாருங்க. உங்க இன்டென்சிட்டி ஆஃப் பர்பஸ். ஒரு சின்ன தலைவலி வந்துன்னா ஜிபிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தலைவலி போயே ஆகணும். ஏன்னா தலைவலியினோட நேச்சுரல் அபிலிட்டி இல்லை. ஸோ இந்த துயரம் வந்துடுச்சுன்னா விட்டு போயிடணும். ஆனால் இன்பத்திற்கு அப்படி கிடையாது. அதனால இன்பத்தை வந்து நம்ம இன்பமா இருக்கும் போதும் இன்பத்தை கேட்போம், இன்னும் பேரின்பத்தை கேட்போம். அது எதுக்குன்னா இன்பம்ங்கிறது சுகம்னு மாதிரி, சுகம்ங்கிறது ஆனந்தமா இருக்கிறது தான் நம்மளுடைய ஸ்வரூபம். மற்றதெல்லாம் வந்து அந்த ஸ்வரூபத்தை மறைச்சு ஒரு துன்பத்தை கொடுத்துடுறது. நம்ம அதனால வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்டை பார்த்தோன்னே சிரிச்சோன்னே ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டான், மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு ஒரு 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 சாக்கை எடுத்துட்டு நம்மளுடைய மகிழ்ச்சியை வெளியில் கொண்டு வருமே தவிர, நம்முடைய ஸ்வஸ்வரூபம் இஸ் ஆனந்தம். அதனால சுவாமிகிட்ட சுகத்துக்காக போறது இன்னும் ரொம்ப ஸ்லாக்கியம். இந்த மாதிரி சுகத்துக்காக போகணும். எனக்கு இதை கொடுத்து சுகத்தை கொடுன்னு கேட்கறத விட என்ன சுகஸ்வரூபனா காமி அப்படின்னா, எனக்கு இந்த உலகத்தாவுடைய துன்பமோ இன்பமோ வந்தாலும் அதெல்லாம் சரியா ஏத்துண்டு அமைதியா இருந்தது. ஏன்னா அமைதிக்கு பேர் தான் சந்தோஷம்னு பேர். சந்தோஷம் துக்கம் ரெண்டும் பெண்டுலத்தோட ரெண்டு பக்கம். இப்படி போகும், இப்படி வரும். அமைதி தான் நடுவில் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் ஆனந்தம்னு பேரு. ஸோ அதுக்காகவே நம்ம போகலாம். ஸோ அதனால நம்ம இன்பம் துன்பம் அதனடிக்கு நம்ம கேட்போம். இது என்ன பண்ணுவா, இதை அர்த்தார்த்தி. சில பேர் என்ன பண்ணுவான்னா இதை புரிஞ்சுட்டு இருப்பான். இந்த இன்பம் துன்பம்லாம் இருக்கே, வருது போகுது வருது போகுது, இதை கேட்டு என்ன பிரயோஜனம் எனக்கு? அதனால இதை தாண்டி போகக்கூடிய அறிவை கொடு எனக்கு. அவனுக்கு பேர் ஜிக்ஞாசுன்னு பேர். ஜிக்ஞாசுனா அறிவை அடையிறது. சுவாமி இதெல்லாம் வேண்டாம் எனக்கு, எனக்கு இதை தாண்டக்கூடிய எண்ணத்தை கொடு. இப்போ அவனும் கேட்குறான் இல்லையா? அவனுக்கும் வந்து ஒரு ட்ரேடிங் இருக்கே. துன்பத்தை போக்கு போட்ட ரெக்வெஸ்ட், இன்பத்தை கொடு ஒரு ரெக்வெஸ்ட், அறிவை கொடு, முக்தியை கொடு, மோட்சத்தை கொடு, அதுவும் ஒரு ரெக்வெஸ்ட். அதுவும் ஒரு காமியம் தானே. புரியுதா? காமிய பிரார்த்தனைன்னா உன்னை வேண்டி பண்றது. எப்பவுமே காமிய பிரார்த்தனை பண்ணும்போது, இப்போ வந்து நம்ம தெய்வ உபாசனை பண்றோம், இல்லை ஒரு மகாருத்ர ஜபம் பண்றோம், ஏதோ பண்றோம்னா அதுக்கு வந்து ஒரு சங்கல்பம், சங்கல்பம்னு சொல்லுவோம் இல்லையா? சங்கல்பம் இந்த இந்த வருஷத்துல, இந்த நாட்டில், இந்த டயத்துல, இந்த லொக்கேஷன்ல, இவனுக்கு பிறந்து இந்த நட்சத்திரத்துல
நான் இதை பண்றேன், எனக்கு இந்த சர்வாபிஷேகம் எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்றோம் இல்லையா? அப்படி பிரார்த்தனை பண்ணணும்னா அது நிச்சயமா நடக்கும். அதுக்கான நியமத்தை பண்ணணும். அதுக்கு பெரியவா இப்படி சொல்லியிருக்கா, இதை பண்ணு, நீ விரதம் இருக்கணும், காத்தால சாப்பிடக்கூடாது, பாலாபிஷேகம் பண்ணணும், கொழுக்கட்டை பண்ணணும்னா அங்கே போய் கொழுக்கட்டை தான் பிடிக்குமா சுவாமிக்கு, ஏன் இட்லி கொடுக்கக்கூடாதா? அங்கெல்லாம் அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்கு வச்சிருக்கா. நீ டாக்டர்கிட்ட போய் நம்ம இந்த மாத்திரையை போட்டுக்கோனா, இந்த மாத்திரை இதில் இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இருக்கா, அதை கேட்போமா நம்ம? You have to take it. ஸோ காமிய பலதார்த்தம், காமிய பலம் வேண்டி போனாலே நியமம் ரொம்ப முக்கியம். அதனால தான் நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 100 கல் எறிஞ்சா மாங்காய் விழும்பான், 95 எழுதிருப்பான், இவ்வளோ எறிஞ்சாச்சு வரலன்னு போயிடுப்பான், 96 கல்ல ஊஞ்சிடும். அது இவன் இருக்க மாட்டான். ஏன்னா ஸ்ரத்த போயிடுறது. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஸ்ரத்த இருக்கணும். ஸோ அதெல்லாம் காமியமாக காமியமாக பெரியவா மகாபெரியவா சொன்ன மாதிரி காமியமாக கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நமக்கு அந்த பக்குவம் வரல இன்னும், அதனால பரவாயில்ல, காமியமாக கேட்கலாம். ஆனால் கேட்டால் அதுக்கான ஒரு அனுசந்தானம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், பண்ணிட்டு போகணும். ஸோ அதனால் ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜிக்ஞாசு கூட அவனுக்கு சத்காரியத்தில் சத் விஷயத்தில் காமியம் இருக்கு. எனக்கு ஞானத்தை கொடு, அதுவும் ஒரு ஆசை தானே. சரி, நம்ம நிறைய தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆசையை விடுன்னா ஒன்றுமே ஆசையில் மரக்கட்ட மாதிரி இருக்கணும், அது கிடையாது. இப்போ சங்கரர் பகவத்பாதாவில் எதுக்கு இந்த ஸ்லோகத்தில் எழுதியிருக்கார்? எழுதணும் தானே எழுதியிருக்கார். எல்லாரும் படிக்கணும் தானே ஆசைப்பட்டிருக்கார். எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே சங்கர மடத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அவருக்கு ஆசையாக இருந்திருக்கும் இல்லையோ? ஸோ அப்படி அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அந்த இச்சா தர்ம பரிபாலனத்துக்காக, ஞான பிரதிஷ்டத்துக்காக, மற்றவருடைய நலத்துக்காக. அதுக்கு ஆசை, அதுக்கு பேர் ஆசை கிடையாது, அதுக்கு பேர் இச்சா, இச்சாசக்தி. அது எது டிசைர், எந்த ஆசை இருக்கப்படாதோ, அதுனா எந்த ஆசையால உங்களுக்கு திருப்ப திருப்ப இந்த ஜென்மம் வந்துட்டே இருக்குமோ, பாப புண்ணியம் வந்துட்டே இருக்குமோ. அது என்ன பாப புண்ணியம் வந்துட்டே இருக்கிறது? தப்பு பண்ணா பாபம், நல்லது பண்ணா புண்ணியம். இப்போ எல்லாம் நல்லதானே பண்ண சொல்ற, புண்ணியம் தானே பண்ண சொல்ற, ஏன் புண்ணியம் பண்ணக்கூடாது? நிறைய பண்ணுங்க. அந்த புண்ணியத்தில் நிறைய பலன் எடுத்து அனுபவிங்க. ஆனால் என்ன ஆகுனா, அது நான் பண்ணுறேன் பண்ண புண்ணியத்தில் எடுத்து அனுபவிச்சா கூட நான் பணக்காரனா பிறந்து ஒரு காலம் செத்து போயிடுவோம், ராஜாவாக இருந்து போயிடுவோம். அப்போ இந்த ஜென்மத்தில் வைக்கிறதுக்கு தான் பாவ புண்ணியங்கள் இருக்கு. பாவமும் புண்ணியம் ரெண்டுமே ஒரே காயினோட ரெண்டு பக்கம். ஒன்று கீழே தள்ளுறது, ஒன்று மேலே தூக்குறது. ஒரு நிம்மதியாக இருக்க விடாது, இப்படி எப்படியே பண்ணிட்டு இருக்கும். அப்படின்னா நான் புண்ணியமே பண்ணக்கூடாத? புண்ணியம் பண்ணணும், பாவம் பண்ணக்கூடாது. ஆனால் இது ரெண்டையும் பண்ணுறது நான் பண்ணுறேன்னு நினைக்கப்படாது. அது எப்படி நான் நினைக்காம பண்ண முடியும்? அந்த நான்கிறது, அகங்கிறது என்னன்னு புரிஞ்சுண்டு, இது இந்த உடம்புக்காக இல்லை, இந்த மனசுக்காக இல்லை, இந்த என்னுடைய உடைமைகளுக்காக இல்லை, தர்மத்துக்காக பண்ணுறேன். எப்படி ஒரு மரம் பூத்து குலுங்கி நிழலை கொடுக்கறதோ எல்லாருக்கும், எப்படி ஒரு சூரியன் ஒளியை கொடுக்கறதோ, அது மாதிரி எனக்கு எடுத்த ஜென்மத்தினால நான் இந்த லோகத்துக்கு என்ன பண்ண முடியும் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி பண்ணும்போது நீங்க பண்றதுக்கு பேர் புண்ணியம்னு பேர் கிடையாது. அதெல்லாம் ஞான விருத்தி, முக்தி சாதனம், மோட்ச சாதனம். அதனாலதான் இப்ப பெரியவாள்கிட்ட போய் நான் மாலை போட்டார், ஒருத்தர் எலுமிச்சம் மாலை போட்டார், கிரீடம் வச்ச, எல்லாத்தையும் தலையை வச்சு வச்சு கொடுத்துட்டார் அவர். அப்புறம் சாப்பிடாம இருக்கார். சம்படி பார்த்துதான் இருக்கா, எப்படின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கார், ராஜா மாதிரி எல்லாத்தையும் வேணும் வேணும் கேட்டு போட்டுக்கிற மாதிரி இருக்கு. இவர் சன்னியாசி தானே, எல்லாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாதோ? நம்மளுடைய புத்தி அப்படிதானே போகும். அவ வேணும்னு கேட்டா அதுவும் தப்பு, வேண்டான்னு சொன்னா அதுவும் தப்பு.
வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இனிமேதான். அவளுக்கு அது எதுக்குன்னா அந்த அட்டாச்மெண்ட் இல்லை. அப்போ அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம இருந்தா அப்ப சுவாமி எதுக்கு நமஸ்காரம் பண்ணணும்? ஏன்னா ஒண்ணுமே வேண்டாமே, அப்பதான் நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறுப்பால வேண்டாம்னு சொல்ல, எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு பரிபூர்ணத்துவம் இருக்கு. எனக்கு பரிபூர்ணத்துவம் இருக்குன்னா இந்த பரிபூர்ணத்துவம் என்ன? அம்பாள், சுவாமி. அதனால அந்த பரிபூர்ணத்தோட யார் நமஸ்காரம் பண்றானோ அவன் ஞானி. அதனாலதான் பகவான் சொன்னார் கீதையில, அர்த்தா அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு அஞ்ஞானி. நமக்கு அந்த அந்த நிலைமை வரணும். அதனால எதுவுமே வேண்டிக்காம அம்பாளுடைய, அதனாலதான் அம்பாள் சொல்ற, என்ன நமஸ்காரம் பண்ண, என்னோட சோத்திரத்தை சொல்லு, சோஸ்திர பிரியா. அப்படி என்ன அர்த்தம்னா அதுல என்ன அர்த்தம் வந்திருக்கு? ஒண்ணுமே கேட்காம ஒண்ணுமே வேண்டாம பரிபூர்ணமா என்னோட பேரை சொல்லு. ஏன்னா என்னோட பேரை சொல்லும் போது உனக்கு இந்த பேரு ஏன் இப்படி இருக்குன்னு ஞாபகம் வரும். துவைதா துவைத பேதி, பாபா பாவ ரூபிணி, என்ன ஒரே கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. நேம் ஒரு சிந்தனை வரும் உனக்கு. சிந்தனை வரும்போது ஒரு நல்ல குருட்டு போய் கேட்ப, அப்ப புரிஞ்சுப்ப. அப்ப இதெல்லாம் நான் என்னோட பேரா, லலிதா சொன்னாருக்கு, என்னோட பேரெல்லாம் வந்து உன்னோட பேரு, ஆத்மஸ்வரூபத்தோட பேரு, உன்னோட ஸ்வஸ்வரூபம் அது. ஏன்னா அப்படியே தட்டி 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 எடுத்துன்னு போயிட்டு லலிதா பரமேஸ்வரி சிவாய்க்கியத்தோட தன் கூட்டின்னு போயிடுவா. சௌந்தர்ய லகரி உள்ள போறது அதான். ஸோ எதுக்கு இந்த பிக் இன்ட்ரோடக்ஷன்னா, பக்தி பல வகையா இருக்கு. நம்ம அம்பாளை இப்போ தேட போறோமே, அந்த அம்பாளுக்கூட எப்படி நம்ம போகணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். இப்போ இந்த இந்த ஸ்லோகத்துல நம்ம வந்து பார்க்கலாம். துவதன்ய பாணிப்யாம் அபயவரதோ தைவத. ஸோ அபயம் வரம் ரெண்டையும் கொடுக்கறதுக்கு நிறைய சுவாமிகள், தெய்வ கூட்டங்கள் பாணிப்யாம் அபயவரதோ தெய்வ, அபயம் கொடுக்கறதே வரம் கொடுக்கறது எல்லா சுவாமிகளும் கொடுக்கறதுக்கு மாதிரியே கை வச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. அது என்னது அப்படின்னா, சுவாமியை பார்த்துட்டு போயிடலீங்க எப்படி இருக்கும், வலது கை இப்படி மேலே வச்சுட்டு இடது கை இப்படி கீழே வச்சுட்டு, எல்லா சுவாமியும் இப்படி தானே இருக்கு, அம்பாள்லாம் அப்படி தானே இருக்கு. இப்படி இருக்க கைக்கு பேர் அபயஹஸ்தம்னு பேர். இப்படி கையை கீழே காமிக்க பேர் வரஹஸ்தம்னு பேர். வரம்னா என்ன? பூன், நமக்கு என்ன வேணும், பெஸ்டோவிங் கிரேஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுக்கறது. அப்படி அந்த கை இருந்ததுனாலே ஓ சுவாமி எனக்கு கொடுக்க போறாருப்ப, அங்க போயிடலாம். அபயம்னா என்ன? வரம்ங்கிறது அதோமுகம், கீழே பார்த்துருக்கோம். அபயங்கிறது ஊர்துவமுகம், மேலே பார்த்துருக்கோம். அப்படி இருந்ததுன்னா அது என்ன ஒண்ணா, பயம் இல்லாம பண்றது. சரி, நான் முன்னாடி சொன்னேன், இன்பம் வேணும் துன்பம் வேண்டாம். இது ரெண்டுக்கும் காரணம் ஆசை. அந்த ஆசைக்கு கீழே இருக்கிற அடித்தளம் என்ன தெரியுமா? பயம். ஏன் துன்பம் வேண்டாம்னு போனோம்? சின்ன தலைவலி, கூகுள்ல பார்த்தேன், கூகுள் டாக்டர் சொன்னார் தலைவலிச்சுதுன்னா உனக்கு வந்து கேன்சர் இருக்க போகுது. எங்கேயோ படிச்சிருக்கோம். எல்லா சிம்டமும் இருக்கு எனக்கு. இன்னும் எனக்கு எனக்கு மை ஹேண்ட்ஸ் ஆர் ஷேக்கிங். ஸோ ஐ கோ தேர் பிகாஸ் பயம். சொத்து இருக்கு, லாக்கரில் வச்சிருக்கேன் எல்லாத்தையும். பட் இப்போ இந்த ஈரான் ஈராக் வார் நடக்க போகிறது, யூஎஸ் வார் நடக்க போகிறது, எல்லாம் எப்படி எல்லாத்தையும் பணத்தை எங்கே எடுத்து வைக்கிறது? சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, பயம். ஸோ பயம். ஸோ வரம் தேடினா கூட நமக்கு பயம் போகணுங்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்கு. இரண்டையும் பிரிக்கவே முடியாது. நல்லா சௌக்கியமா இருப்பான், ஆனால் 10 செக்யூரிட்டி லாக் போட்டிருப்பான், 4 கூர்கா இருக்கும், சைபர் செக்யூரிட்டி, பிசிக்கல் செக்யூரிட்டி லாக். என்னடனா பயம். ஸோ விடுதலை சுதந்திரம்ங்கிறது வந்து சுகம் மட்டுமே கிடையாது. சுகஸ்வரூபம் இருந்தா கூட அபயம் வேணும். இந்த அபயம் எப்படி வரும் அதை பார்க்கணும், அதை பார்க்கலாம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, அபய முத்ரா,
இந்த முத்ரான நமக்கு முன்ன பரதநாட்டியம் தான் ஞாபகம் வரும். பரதநாட்டியம் எல்லாம் அது எடு முத்ரா பரத முனியை சொல்றாரு, நிறைய முத்ரா இருக்கு. ஆம், முத்ரைனாலே அங்க சேஷ்ட உடம்புல ஒன்று காமிச்சு இப்படி பண்ணி அப்படி பண்ணி. இந்த முத்ரை எல்லாமே வந்து வேதம் சார்ந்தது. வேதத்துல வேத மந்திரங்களுடைய பிரயோகத்துக்கு வந்து ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டர், அதுதான் முத்ரா. அந்த முத்ரை வந்து அபயம்ங்கிற முத்ரை வந்து பதகான்னு சொல்லுவோம் பரதநாட்டியத்தில். பிரஸ்தாரிக்கிற சகித யஸ்ஸாங்குல்யோ பவதிஹி குஞ்சிதஸ்ய தசாங்குட குஷ்ட சப்பதாக இது ஸ்புருதக. கையை இப்படி மேலே வச்சுட்டு கட்டவல் படைச்சுட்டு இப்படி இருந்தா அதுக்கு அபய முத்ரா. அதே கை கீழே போச்சுன்னா வரமுத்ரா. அது மாதிரி 2 கையில முத்ரா, நிறைய நிறைய 20-25 முத்ரைகள் பரதநாட்டியத்தில் இருக்கு. என்ன பண்றா பரதநாட்டியம் ஆடுறவா என்ன பண்றான்னா, இதெல்லாம் வேத மந்திர பிரயோக முத்ரை. இதை வந்து ஒரு ஒரு பாவத்தை உண்டு பண்ணி இடது பக்கம் தூக்கி ஆடினாலும் பாடும்போது இடது பக்கம் மேலே தூக்கி ஆடிட்டு அதுக்கு ஒரு ஹஸ்தத்துக்கு வச்சுட்டு இப்படி பண்ணி மான் மாதிரி அது மாதிரிலாம் முத்ரை காட்டுற, அதெல்லாம் ஒரு அங்க சேஷ்டா. அது எதுக்குன்றனா டு ட்ரிகர் சம்திங் இன் யோர் மைண்ட். இப்போ ராமர் மாதிரி ஒரு டான்ஸர் நிற்கிறான்னா நம்ம ராமர் போய் நமஸ்காரம் பண்ண போகிறோமா? இல்லை, கோர்ஸ் பண்ண தப்பு கிடையாது. இப்படி பண்ண போகிறதில்ல, ஏன்னா நமக்கு தெரியும் அது வந்து ஒரு பாவனா, ஒரு நல்ல பாவனா அது காட்டுறாங்க. அப்போ இங்க என்ன சொல்றேன்னா, உன்னை விட்டா வேற யாரும் எல்லா சுவாமியுமே त्वत् अन्य பாணிப்பியாம் வரதோ அபய வரதோ தெய்வத கையில் 2 வச்சுட்டு இருக்கா. நான் வந்து உன்னை நமஸ்காரம் பண்ண உன்னை தேடின்னு இருக்கேன். நிறைய சுவாமிகளை பார்க்குறேன், எல்லாம் அபயம் வச்சுட்டு இருக்கா, வரம் வச்சுட்டு இருக்கா. ஆனால் நீ தொம் ஏகா நைவாசி பிரகடித வராபீத்தி அப்படின்னாயா. ரொம்ப எப்படி சொல்ல போறோம். ஆனால் உன்னை வந்து பார்க்குறேம்மா, நான் நீ எப்படி இருக்க? உன் கையில் என்ன இருக்கு? கரும்பு இருக்கு, பூ இருக்கு, இப்படி இருக்க எப்படி இருக்க? நீங்க பாருங்களேன், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, நிறைய சுவாமிகள். மகாவிஷ்ணு எடுத்துங்களேன், மகாவிஷ்ணுக்கு அபயகஸ்தம் இருக்க, வரகஸ்தம் இருக்க. பிள்ளையார் எடுத்துங்கோ, பிள்ளையார் சமத்தா உட்கார்ந்து இருக்கார், 4 கையும் ஃப்ரீயாகவே கிடையாது. ஆனால் பிள்ளையார் தான் விக்ன விநாயகர்னு நமஸ்காரம் பண்றோம். எங்க இருக்கு வரம் கொடுக்குற கை? எங்க இருக்கு அபயகஸ்டம்? ஸோ அது மாதிரி சில விக்கிரகங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் நிறைய தாத்பரியங்கள் இருக்கு. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, त्वम् ஏகா பிரகடித வர அபீதி அபிநயா. நீ மட்டும்தான் எப்படி இருக்கேன்னா, பிரகடிதம்னா அட்வர்டைஸ்மெண்ட், வர அபீதி, வரஹஸ்தம் அபயஹஸ்தம். அபயம் கொடுக்குற ஹஸ்தம் கையில் இல்லை, ஒன்ட்ட இல்லை, வரம் கொடுக்குற கையும் ஒன்ட்ட இல்லை, அப்படி உட்காந்துட்டு இருக்கே நீ. இது என்னது இது? அப்ப எனக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும் உன் மேல பார்த்துட்டு? See, he's asking that you are not showing me அந்த ஒரு உன்னுடைய வரம் கொடுக்கக்கூடிய தன்மையை நீ காமிக்கல. அது எப்படி சொல்றாருன்னா, நீ அட்வர்டைஸ் பண்ணிக்கல. பாக்கி எல்லா சுவாமி அட்வர்டைஸ் பண்ணிருக்குன்னு அர்த்தமா? அப்படி இல்லை, இங்க ஒரு வாஞ்சையோட சொல்றாரு அவர். எல்லாம் மற்ற சுவாமிகள்லாம் வந்துட்டு உனக்காக கொடுக்கறதுக்காக வந்திருக்கு, நீ என்னடா பேசாம இருக்க, உன்னோட பாவனை எப்படி இருக்குன்னு. டே, உனக்கு தான் நிறைய இங்கே ஆளெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் நான் கொடுக்கறதுக்கு, நீ என்ன வந்து பார்த்துட்டு இருக்க? அங்கே போ. ஏன்னா நம்ம கோ டு சிஇஓஸே, என்ன விஷயம் வந்தானே அந்த பில் பே பண்ணுறதா, கோ டு த டில், அங்கே போய் பே பண்ணுவோம். என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து என்ன ஏன்னா அது மாதிரியா இருக்கேனே. ஆர் யூ லைக் தட்? ஆனால் உனக்கு நான் நேரடியாக உன்னை தான் நமஸ்காரம் பண்ண போகிறேன். லலிதா திரிபுர சுந்தரினா நீ தான். உன்னை அப்படிதான் பார்க்க போறேன், காஞ்சி காமாட்சியா பார்க்க போறேன். ஆனா நீ இப்படி இருக்கியே,
அப்ப சொல்ற, பட் நோ ஹி, நீ என்ன பண்றன்னா பயாத் திராதும் வாஞ்சாசம் அதிகம் பலம் தாத்தும் அபிச்ச. Because you bayat tradum, from the fear you relieve me. Without abhayagastam, yes, you relieve me. Then varagastam இல்லையே, வரம் எனக்கு கொடுக்கறது இல்லை, கேட்டே தர போகிறது. பட் யூ வாட் ஆர் யூ கிவிங்? வாஞ்சாசம் அதிகம். நான் என்ன நினைக்கிறேன், என்ன வேணும்னு கேட்கிறேனோ அதுக்கு மேல நீ கொடுத்துடுற. புரியுதா? நான் உன்கிட்ட கை இப்படி வச்சுக்கல, கால் வச்சுக்கல. ஆனா உன்னை பார்த்தா நீ வரமும் கொடுத்துடுற, அவையும் கொடுத்துடுற. எப்படி கொடுப்ப நீ? உன் கையை காட்டவே இல்லையே. சரி, கை தான் காரியம். கிரியா இஸ் காரியம் மீன்ஸ் கரெக்ட். கிரியா காரியம், கிரியே இது காரியம். நாமளே கையில படுறதுக்கு பேர் தான் காரியம்னே பேர். இப்ப அம்பாள் ஒரு காரியம் கொடுக்க போறான்னா, பண்ண போறான்னா, பெஸ்டோ பண்ண போறான்னா, she has to do an action, right? அந்த ஆக்ஷனுக்கு கையை எடுக்கவே இல்லையே. அவன் கையெல்லாம் பிஸியா இருக்கேன். என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அம்பாள் நிற்கர்மணி. காரியம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. சூரியன் லைட் கொடுக்கணும்னா வரணுமா? கையில் எடுத்துன்னு வரணுமா லைட்டை? சூரியன் இஸ் தேர், லைட் இஸ் தேர். அம்பாளுக்கு எதுக்கு வேணும்? கை எதுக்கு வேணும் கொடுக்கறதுக்கு? நான் இவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு இந்த மாதிரி அங்கசேஷ்டம் கிடையாது, உனக்கு கால் இருக்கே. ஸோ ஷரண்யே லோகானாம் ததகி சரணாவே நிபுணாவும். ஷரண்யே, நீ ஷரண்யா இல்லையா? சரணம் ரக்ஷணம் அர்ஹதி இது ஷரண்யா. எங்க யூ வில் ஹாவ் ரெஃப்யூஜ், வேர் பிளேஸ் வேர் யூ கெட் சேஃப், வேர் யூ கெட் ரெஃப்யூஜ், தட் இஸ் ஷரண்யா. உன்னுடைய பாதார விந்தங்கள் இருக்கே, திருப்பி பாதார விந்தங்கள் தான் வரப்போறது வெவ்வேறு பேர்ல. நீ கையில் நாலு கையும் பிஸியாக வச்சுன்னு இருக்க. கையை வரமுத்திரை இல்லை, அபயமுத்திரை இல்லை. ஆனால் எனக்கு கம்ப்ளீட்லி ஐம் சாட்டிஸ்ஃபைடுமா. பிகாஸ் உனக்கு எதுக்கு காரியம், நீ எதுக்கு பண்ணணும்? கரகாரிய நிவர்த்தி உனக்கு தேவையில்லையே. ஏன்னா உனக்கு கால் இருக்கே, சரண்யம், அது பூர்வமே எனக்கு. ஏன்னா அந்த சரணம் எனக்கு எல்லாம் கொடுத்துரும். இன்னும் இசை லதா சாஸ்திரம் வருமே, இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மரதூணப ஜங்கி கூடகுல்பா கூர்ம பிருஷ்ட தயிஷ்ணு பிரபதான்விதா நகதீதி செஞ்சன நமஞ்சன தமோகுணா பதத்வ பிரபாஜால பிராகிருத சரோரு. ஆல் திஸ் கூடகுல்பா கூர்ம பிருஷ்டா. குல்பம்னா கணுக்கால், கூடகுல்பா ரொம்ப கணுக்கால் ரொம்ப மறைஞ்சிருக்கான் அவளுக்கு. அம்பாளுக்கு சாமத்துக்கு ரொம்ப அழகான இருக்கவாளுக்கு இந்த கணுக்காலுக்கு அந்த உருண்டை உள்ள மடங்கி இருக்கும், அப்படி இருக்கான். அந்த பாதம் கூர்ம பிருஷ்டா ஜகிஷ்ணு. பிருஷ்டம்னா பேக் சைடு ஆதி, கூர்மம் ஆமையோட மேலோடு எப்படி இருக்கும் வளைஞ்சு, அதை ஜெயிக்கிற மாதிரி அப்படி அழகா வளைஞ்சு உன்னோட உன்னோட இருக்கு. இந்த நகதீதி சஞ்சன்ன நமஜன தமோகுணம். உன்னோட நகத்துல இருக்கிற ஒளி தமோகுணத்துல இருக்க இருட்டு அழிச்சுடுது. அந்த அந்த தீப நகரி எங்க சொல்றா பாருங்க, இங்க நல்ல நகத்துல இருக்கிற ஒளி அந்த சூரியன் மாதிரி அறியாம உள்ள போக்கிடுறது. பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருக. பதத்வயம், உன்னுடைய 2 கால் இருக்கே, இதுலயும் கேர்ஃபுல்லா சொல்றாரு. ஒரு கால் மட்டும் பிடிச்சிக்கோ, 2ஐயும் பிடிச்சிக்கோ. கிடைக்கிறதா கிடைக்கிறது, டேக் இட் எவ்ரிதிங். வை கோ தேர் அண்ட் டேக் ஒன் leg, ஹோல் போத். ஐ திங்க் இந்த பிரஷ்டோ ரத்ன மாளிகள் அம்பாள் பகவான் கேட்கிறாரு, எப்படி ஆபத்தி துன்பம் வந்தா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அம்பாளோட காலை பிடிச்சிக்கோங்கிறார் பகவான். பகவான் அத்வைதி இல்லையோ? துன்பம் வந்தா என்ன பண்ணணும்னா, துன்பமா ஏத்துக்கூட, துன்பம்லாம் தாண்டிப்போ, ஞானம் வரணும் உனக்கு, அப்படிதானே சொல்லணும். ஆனா இங்கே சொல்றா பாருங்க, அம்பாவோட காலை பிடிச்சிக்கோ. ஸோ அதனால சரண்யான அம்பாளோட கால், அதை மட்டும் நான் பிடிச்சிருந்தாலே போறோம்.
அந்த கால்னால உனக்கு எல்லாமே நடந்துடும். இதுல என்ன முக்கியம்னா பயம் போயிடுங்கிற பயம். இந்த நமக்கு எவர் சொன்னார், போகே ரோக பயம், குலே சுதி பயம், வித்யே நிருபாலத் பயம், மானே சைத்தன்ய பயம், பலே ரிபு பயம், ரூபோ ஜுரா பயம். இப்படி எல்லாத்தையும் வந்துட்டே இருக்கும். சர்வம் வஸ்து பயான்விதம் வைராக்கியம் ஏவச்ச அபயம். சர்வ பயபூரிதம். எப்படி சொல்றாருன்னா பத்திரகிரி, எல்லாத்துலேயும் பயம் இருக்கு. ஏன்னா ஒரு சினிமாவில் வந்து இவன் சொல்லுவானே, ஒரு ஆக்டர் சொல்லுவானே, எனக்கு அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம், இதை பார்த்தா, அது மாதிரி நமக்கு எல்லாத்துலேயும் பயம் இருக்கு. நீ வந்து நீ ஞானத்தை கேட்டா கூட பயப்படுற, சொத்தத்தினா கூட பயப்படுற, இந்த காய்ச்சலுக்கு போயிட்டுனா கூட பயப்படுற, திருப்பி வந்துருமா பயப்படுற. ஸோ உனக்கு அபயம் தான் முக்கியம். அதனால தான் அபயக்கரம் மேலே நோக்கி இருக்கும், வரஹஸ்தம் கீழ் நோக்கி இருக்கும். ஏன்னா வரத்தில் கேட்க போகிறதுலாம் போகம், இந்த போகம், இந்திர போகம், சந்திர போகம், எல்லா போகமும் உனக்கு தரையப்பா, எடுத்துக்கோ, பொறுக்கிக்கோ, கீழே போடுறேன். ஏன்னா இது கீழே இருக்கு, பொறுக்கிக்கோ. ஏன்னா நீ திருப்பி திருப்பி அதை கேட்க போற. ஏன்னா இப்போ கேட்டால் அது செலவாயிடுமே. ஏன்னா இல்லைன்னு கேட்குறியோ இல்லையோ, இல்லைன்னு கொடுத்தா இல்லாது வந்துன்னா திருப்பி போயிடுமே. அதனால கீழே தான் இருக்க போகிறது, கீழ் நோக்கி இருக்க இந்த கை. அபேகஸ்தன் இருக்கு, பயம் போயிடுச்சுன்னா உனக்கு ஆசை போயிடும். நாளைக்கு என்ன நடக்கும்னா ஐ டோன்ட் கேர்னா எனக்கு என்ன, ஒய் ஷுட் ஐ வரி அபவுட் டுமாரோஸ் லைஃப். அந்த பயம் போயிடுச்சுன்னா நீ வந்து ஞானியாயிடுற, உனக்கு விடுதலை வந்துடுத்து, நீ மேலே போகிற, மேலே உயர்வை போகிற. அப்படி ஒரு அர்த்தம் அதில் கவனிச்சுக்கணும். இன்னொரு என்ன பண்ணலான்னா வாஞ்சாலசம் அதிகம், நிறைய கேட்கறது, நிறைய கொடுக்குறார். அது எப்படி நேரம் நான் கேட்கறதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படாது. ஏன்னா yesterday I was listening to தேவி மகாத்மியம். இப்போ அதில் வந்து பார்த்தாலும் தேவி மகாத்மியத்தில் வந்து ஹோல் தேவி மகாத்மியம் ஸ்டோரியே இந்த வாஞ்சாலஸ் அதிகம் சொல்ல தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். எப்படின்னா அதில் வந்து 2 கேரக்டர் இருக்கும். ஒருத்தன் வந்து சுரதன்கிற ஒரு ராஜா, சத்திரியன். அவன் தோற்று போயிடுறான் எல்லாட்டையும். அதனால ரொம்ப நல்ல பக்தன், தோற்று போயிடுறான். அதனால காட்டில் போய் தபஸ் பண்ணலான்னு போகிறான். அங்கே வந்து ஒரு சுமேதஸ்ங்கிற ஒரு ஒரு முனிவரை பார்க்குறான், அங்கே போய் தங்கி விடுறான். இன்னொருத்தன் வந்து சமாதின்னு பேர், அவன் வைஷ்யன். இதுக்கும் நல்ல காரணம் இருக்கு, ஒய் தே சூஸ் வைஷ்யன் சத்திரியன். அந்த அவன் என்ன பண்ணுறான், அவனோட ஒய்ஃப் அனுப்பிச்சி விட்டுறான். ஏன்னா சம்பாதிச்சான், எல்லாம் கொடுத்தான், இப்போ சம்பாதிக்க முடியல, வயசாகிடுது, ரிட்டையர் ஆகிடுது, ஏன்னா என்ன பிரயோஜனம், போகிறோம் போ எப்படின்னு அனுப்பிச்சிடலாம். ஸோ அவனும் வெறுத்து போயிடுறான். ராஜாக்காவது நம்ம இழந்த நாட்டை சம்பாதிக்கணும், வரம் அவனுக்கு வேணும். இவனுக்கு எல்லாம் வெறுத்துப்படுத்துக்கு அபயம் வேணும் எனக்கு. இவரன்னு என்ன பண்ற, காட்டுக்கு வந்துடுற. அங்கே சுமேதஸ் பார்த்துட்டு சொல்ற, டேய் நான் உனக்கு எல்லாம் வழி சொல்ல முடியாது, நான் வந்து உனக்கு வந்து தேவியோட மகிமையை சொல்றேன், அதை நீ கேளு, கேட்டு உனக்கு எல்லாம் சரியா போயிடும். ஸோ தேவி மகாத்மியம் அவனுக்கு சொல்றது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இவன் வந்து சுரதனுக்கு வந்து ராஜாவை தானே வேணும், அவனுக்கு அந்த விட்டு போன ராஜா கிடைக்கணும், அதான் வாஞ்சாலம். ஆனால் வாஞ்சாலம் அதிகம் என்ன கொடுத்த அம்பாள், அவன் வந்து சாவர்ணிங்கிற ஒரு மனுவாக்கிட்டார். நாட்டு இந்த பூமிக்கு ராஜா இல்லடா நீ, எல்லா அகிலத்துக்கும் ராஜா, 8வது ராஜாவனே ஆயிட்டு நீ, அதிகமாக கொடுத்துட்ட. சமாதி என்ன பண்ணா, எனக்கு நிம்மதி கொடுன்னா, நிம்மதியா உனக்கு பரிபூர்ணத்தை தரேன், நீ ஞானி உனக்கு. சரி, ஏன் இப்படி ஒரு ஒரு பிராமண வர்ணத்தையோ சூத்ர வந்து காமிக்கலைன்னா, பிராமணனுக்கு வந்து அவனுக்கு ஆத்ம ஞானம் அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, அதனால அவனுக்கு போயிடுவான். சூத்ரன் ஏக ஸ்லோகத்தில் இருக்கான். இந்த பிராமண சூத்ரனா டோன்ட் திங்க் ஆஃப் பை பர்த், நம்மளே தான் சூத்ரன், நம்மளே தான் பிராமணன். ஆனால் சத்திரியனும் வைசியனும் ரொம்ப முக்கியம். ஏன்னா சத்திரியன் வந்து தன் உயிரை கொடுத்தாவது மற்றவாளை காப்பாற்றுவான். வைசியன் வந்து மற்றவாளுக்காக உழைச்சின்னு இருப்பான். வெல்த் கிரியேஷன், வெல்த் டிரான்சாக்ஷன் மற்றவாளுக்காக. I'm talking about in a righteous way.
ஸோ அவளுக்கு வந்து பக்தி வரும்போது அந்த பக்தி என்ன ஆகுதுன்னா வாஞ்சாலும் அதிகமாகிடுறது. அதான் அம்பாள் என்ன பண்ணிடுவான்னா, நீ அர்த்தத்தை கேட்குற, அபயத்தை கேட்குற, நீ வந்து உன்னுடைய பிரார்த்தனையால நீ கேட்டது வந்து புருஷார்த்தம் அப்படிங்கிற. உனக்கு தர்மம், காமம், அர்த்தம், மோட்சம் எல்லாமே கொடுத்துடுறேன் உனக்கு. அதிகம் தானே அது. கேட்கறதுக்கு மேலே தானே தர. அதுதான் இதோட அர்த்தம். அது கொடுக்குறது எப்படி கொடுக்குறாள்னா நிபுணோகி, ரொம்ப நிபுணம். ஏன்னா காலிலே கொடுத்துடுறா அப்படின்னு. ஏன்னா காலில் கொடுத்தா ரொம்ப அசிங்கமா இல்லையோ, கையில் தான் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு மகாத்மா, ஐ திங்க் ஆனந்தகிரி ஆர் சம்படி சேயிங், ரொம்ப அழகா இப்போ கையில் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐ வாண்ட் டு கிவ் யூ இந்த ஹேண்ட். ஒரு ராஜா இருக்கான், ஒருத்தருக்கு வந்து கையால் எடுத்து கொடுக்கலான்னு வச்சுக்கோ. ராஜாவே கையில் கொடுக்கலான்னு என்ன, ரொம்ப பெரிய விஷயம், அது தெரியாதோ இல்லையா அது. ஆனால் அது எப்படி நடக்கிறதுனா, அது நடக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்படணும். ஆனால் ராஜாவோட டயத்தை வேஸ்ட் பண்ணணும், இவனுக்கு டிசர்விங்கானு பார்க்கணும், இவன் பண்ண பிஹெச்டி தீசிஸ் தன்னான்னு பார்க்கணும், தர்மி பண்ணானே திருவிளையாடல், அதுக்கு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ மெனி சேனல்ஸில் போய் அப்ரூவ் ஆகி அப்பீல் ஆகி கடைசியில் ராஜா வந்து கையால் எடுத்து கொடுப்பான். அப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம். காலால் கொடுக்குறதுன்னு அர்த்தம், ராஜா காலுக்கு யார் வேலை பார்க்குற, மந்திரி இருப்பான், மந்திரி கீழே ஒரு ட்ரெஷரர் இருப்பான், ட்ரெஷர் கீழே ஒரு கிளார்க் இருப்பான், கிளார்க் கீழே ஒரு குர்கா இருப்பான். அந்த குர்காவே நமக்கு தேவையான கொடுத்துருவாங்க. அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் ஒன்றுமே வேண்டாம் உனக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேத தியானம், யஜ்யம் வீதம் வந்து ஓட்டு இந்த யஜ்யம் பண்ணுறது எல்லாம் ஒன்றுமே வேண்டாம்ப்பா. ஜஸ்ட் அம்பாளை நமஸ்காரம் பண்ண, அம்பாளை வேண்டிக்கோ, தன்னால் வந்துடும். லோவஸ்ட் ஆஃப் த லோவஸ்ட் கேடர் ஆஃப் தி அம்பாள்ஸ் வேலைக்கார ஒரு தட்ஸ் வை உபாசனையில் யூ டூ லாட் ஆஃப் தேவிஸ், லாட் ஆஃப் ஆவரண தேவதாஸ் வர்ஷிப், பக் தேவதாஸ், அந்த தேவதா, வராகி, இவ்வளோ 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 ஏன் வர்ஷிப் பண்ணுறோன்னா அது தூணம் தானே போருமே, எல்லாம் கிடைச்சிருமே, காமியம் வந்தால் அது வந்துடுமே. ஸோ அப்படி ஒரு அர்த்தம் பண்ணிக்கிற. ஸோ அதனால त्वधन्या बाणिभ्याम् अभयवरदो दैवदग त्वमेका नैवाशी प्रकटितवरा भीत्यभिनया भयात्रादुं तादुं फलमभिवाञ्छादिसमधिकं शरण्ये लोकानां तविकि शरणावेव निपुणौ அப்படிங்கிற இந்த மந்திரத்தோடு நீங்கள் முடிச்சுக்கலாம். ஓம் அசுதோமா சத்கமய ஓம் சதோமா சத்கமய நமசோமா ஜோதிர்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஓம் சாந்தி 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 சாந்தி. ஹரி ஓம் தஸ்ஸத். ஹரி ஓம் தஸ்ஸத். தேங்க்யூ. Thank you very much. Thank you so much. Okay, Thank you. thank you. Yeah, Bye. now. Bye then. Bye. Bye bye. Take care. Thank you so much.